எங்க தாமதமும் குழப்பமும் ஏற்படுது? இப்படி தொடர்ச்சியா பேசுறது தான் அது காரணமா? இல்லை நீங்கள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு 60 பேரை அழைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் அழைத்து தனித்தனியாக தலைவர் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லோரும் உட்கார்ந்து கருத்து கேட்டாங்க. எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அதில் சொல்லப்பட்ட பெரும்பாலான ஒரு கருத்துக்கள் ஒரே மாதிரியாக வந்து அதிக இடங்களை கேட்கணும், ஆட்சியில் பங்கு கேட்கணும், திமுகவோடு தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்கள் அனைத்து நண்பர்களும் திமுக கூட்டணி தான் விரும்புகிறார்கள். ஏன்னா திமுக கூட்டணி தான் ஒரு வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கும். ஆனால் அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தான் பேசினார். பக்கத்தில் கார்கே இருந்தார், இந்த பக்கம் ராகுல் காந்தி இருந்தார். இனிமேல் இந்த கூட்டணியை பற்றி யாரும் ஊடகங்களிலோ பொதுவெளியிலோ பேசக்கூடாது, பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. எதுவுமே எடுக்கலையே சார்? இல்லை, அதான் அந்த முறைக்கு பிறகு வந்து தொடர்ந்து குறிப்பாக நண்பர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு மதுரையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிச்சயமாக கூட்டணியில் ஒரு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும்.